அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் பெருமையுடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இணைய கூகுள் மீட் சந்திப்பு தொடர் ஆய்வரங்கத்தில் இன்றைக்கு 53வது நாளாக சிறப்பு நிகழ்ச்சிகளை தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள், இறுதி வரை பார்த்து மேலுங்கள். இன்று முதல் நிகழ்ச்சியாக திருக்குறளில் மூதுரையும் பற்றி செல்வன் அவர்களுடைய உரை. ஆனா அந்த மனைவி அந்த கணவனை பார்த்து ஏன்னா நாங்கெல்லாம் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நல்ல பேசுவோம் எல்லாம். அப்போ அது அந்த குடும்பம் அவரை பற்றி பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, அவர் எனக்கு என்ன செய்தாரு, ஒரு ஒரு திருப்திப்படாத ஒரு இதுவா பேசுவாங்க. அதே போல இந்த பெண்ணோட தாயாரும் அவங்கள நல்ல வயசாயிடுச்சு. அவங்க இப்பவும் என்ன சொல்லுவாங்கன்னா, திருமணத்துக்கு அப்புறம் இவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு, இவ்வளவு லாவியஸா வாழ்றாங்க. அவங்களும் சொல்லுவாங்க எப்படின்னா, என் பொண்ணை ஏமாத்திட்டாங்க. எப்படின்னா அவங்க பரம்பரை சொத்துல அந்த கணவனுடைய பரம்பரை சொத்துல சரியா பங்கு வச்சு இவரு கொடுக்கலையாம். இவ்வளவு சம்பாதிச்ச பிறமும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு ஒரு மனநிலை. அத ஔவையார் கூட ஒரு அருமையான பாட்டுல சொல்லுவாங்க. அந்த மூதுரை ஒரு பாட்டு சொல்லுவாங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நானாளி தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தம் தம் விதியின் பயனே பயன். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நானாளி தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தம் தம் விதியின் பயனே பயன். கடல்ல தண்ணி எவ்வளவோ இருக்கு. அது நிலப்பரப்பை விட 3 மடங்கு பெருசு. அவ்வளவு தண்ணி இருக்கு. அது மாதிரி ஒருத்தன்ட்ட செல்வெல்லாம் இருந்தா கூட ஒருத்தங்களுடைய தன்மை ஒரு 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 வாளி, ஒரு பக்கெட், ஒரு குடம், ஒரு 10 லிட்டர் தண்ணி பிடிக்குதுன்னு வைங்களா, அவ்வளவு தண்ணீர் கூடிய கடல்ல அதை கொண்டு போய் நல்லா முக்கி எடுத்து தண்ணி எடுத்தா கூட அந்த பாத்திரம் எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு அளவுதான் தண்ணி நம்ம எடுத்து வர முடியும். அவ்வளவுதான் நம்ம அனுபவிக்க முடியும். இது இந்த 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 குணங்கள் இருக்காங்க இல்லையா, குணங்கள் இருக்கு இல்லையா. அதாவது அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் மிளர்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது அறிவுள்ளவனுக்கு கொஞ்சமா இருந்தாலும் இந்த வாழ்க்கையுடைய தத்துவங்கள்லாம் புரிஞ்சவன் திருப்தியா சந்தோஷமா வாழ்வான். மீதி எல்லா சொத்துமே இந்த நிலத்துக்கு சமமானது. நம்ம இந்த பூமி எல்லாம் நம்ம இந்த பூமி இது எல்லாம் எனக்கு எனக்கு நம்ம சொல்றோம்ல, இந்த பூமி என்ன சொல்லும், ஒரு நாள் நீயே எனக்கு அடக்கும்னு சொல்லும். அது மாதிரிதான். அப்போ அறிவுள்ளவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க கொஞ்சமா இருந்தாலும் ஒரு நிறைவான வாழ்க்கையா வாழ்வாங்க. அப்போ ஔவையார் என்ன சொல்றாங்க, எல்லாம் கணவனுக்கு எல்லாம் இருந்தாலும், நான் ஒரு உதாரணம் சொல்லல, ஒரு பெண் உதாரணம் சொன்னல. அப்போ அவங்களுக்கு இத புரிஞ்சு நல்ல ஒரு வாழ்க்கைய வாழக்கூடிய மெச்சூரிட்டி, ஒரு 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 நிறைந்த தன்மை நமக்கு இவ்வளவு இருக்கு அப்படிங்கிற ஒரு குணம் இல்லைன்னு வைங்களா, இந்த வாளி பக்கெட் கணக்கு தான். அத்தனை இருந்தும் பிரயோஜனம் இல்லை. 3 கார் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு 7, 8 வீடு இருக்கு, எல்லாம் திருப்தி அடைய மாட்டேங்கிறாங்க. அவங்க அதெல்லாம் கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு சின்ன 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 சின்னது என்னமோ அவங்க சரியா மேபி ஏதாவது அவங்க சரியா கவனிக்காம இருக்கலாம். ஆனா அவர் நிறைய சம்பாதிக்கிறாங்க, அது கூட இருக்கலாம். அப்படி ஒரு அதிருப்தியில இவ்வளவு செல்வம் இருந்தும் அதெல்லாம் கண்ணுது. அதான் வழுதுலங்க. நல்ல வாழன்னா எல்லாம் இருந்து அதை அனுபவிக்கணும்னா அது ஒரு விதி இருந்தாதான் அனுபவிக்க முடியும். அதான் சொல்றாங்க, எல்லாம் நல்ல கணவனும் இருக்காரு, நிறைய சொத்து இருக்கு, எல்லாம் இருந்தாலும் தம் விதியின் பயனை அவங்க இதெல்லாம் நல்ல நிம்மதியா அனுபவிக்கணும். அந்த ஒரு இது இருந்தா மட்டும்தான் அனுபவிக்கணும். இல்லைன்னா அந்த கடல் மாதிரிதான். கடல் போல சொத்து இருந்தா அது பயனில்தான். இன்னொரு உதாரணம் சொல்ற மாதிரிங்களா, இது ஆண்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ற மாதிரிங்களா. என் கம்பெனில ஒருத்தர் வேலை பார்த்தாரு. அவர் பணம் கொஞ்சம் கையாடல் பண்ணிட்டாரு. அப்ப நான் அப்ப வேலையை விட்டு தூக்கிட்டேன். இதை கேள்விப்பட்ட உடனே அந்த மனைவியும் அந்த 2 பிள்ளைங்களையும் கூட்டி எங்க ஆபீஸ் வந்தாங்க. இவங்க ஒரு மலையாளி ஃபேமிலி. அப்போ திடீர்னு எங்க ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க. வந்துட்டு 2 சின்ன 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 பசங்க 2 பேரும். திடீர்னு அந்த மனைவியும் அந்த 2 பசங்களும் நான் எதிர்பார்க்கவில்லை, என் காலில் தம்முனி விழுந்துட்டாங்க. இல்ல இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அவங்ககிட்ட அப்படி பேசிட்டு இருந்தேன். அப்போ இப்படி பண்ணிட்டாரே, நல்ல நம்பி நான் ஒரு வேலை கொடுத்தேன், எல்லாம் பண்ணாரு, நல்லா பண்ணாரு, திடீர்னு இப்படி பணம் நிறைய அடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அந்த பேச்சிலேயே அவங்க சொல்றாங்க, எங்க ஜிஎம் இருந்தாரு, எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் முன்னாடி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, சார் அவரு தண்ணி அடிக்க மாட்டாரு,
சிகரெட் அடிக்க மாட்டாரு. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நல்ல குணம் அப்படின்னு சொல்லி எனக்கு கட்டி குடுத்தாங்க. ஆனா அவர்ட்ட ஒண்ணு திறமையே கிடையாது. சம்பாதிச்சு மனைவிய பார்க்கக்கூடிய எனக்கு அது தெரியும். அவருக்கு திறமை கிடையாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சரி வேலை செய்து போட்டுன்னு விட்டேன். ஆனாலும் அவருக்கு திறமையே இல்லாதனால, அதுல அவர் தண்ணி அடிக்கக்கூடியவனா இருந்தா கூட எனக்கு பரவால்ல. சிகரெட் அடிக்கக்கூடியவனா இருந்தா கூட பரவால்ல. எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க அண்ணன் தான் எனக்கு காசு குடுக்குறாரு. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி அமையுது போல, நல்ல மனைவி அமையுது போல, ஒரு மனைவி நான் நான் வந்து இந்த ஜெண்டர் இது ஒரு மனைவி வந்து சமையல்காரி, அவங்க அவ சமைக்கிறவா அப்படி அந்த அந்த டிஃபரன்ஸ் கிடையாது. 2ம் ஈக்குவல். ஒரு மனைவிக்கும் ஒரு நல்ல கணவன் அமையணும். ஏன்னா அந்த பொண்ணு நல்ல ஒரு சம்பாதிச்சு அதுதான் குடும்பத்த காப்பாத்தி வாழ்ந்துட்டு இருக்கு. இப்படி 2 பேருமே ஈக்குவல். அதனால 2 பேத்துக்குமே நல்ல கணவன் இதெல்லாம் அமையறது வந்து அவங்களுடைய அம் ஒரு அவங்களுக்கு கடவுள் அமைச்சிருந்தா தான் அது நடக்கும். ஏன்னா, அந்த குணங்கள் வந்து 2 பேருடைய குணமும் சரியா ஒரு அன்பான, ஒரு பண்பா, ஒற்றுமையா, ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருந்தாலும், ஒற்றுமையா ஒரு அன்பா போனா மட்டும் தான் அந்த வாழ்க்கை வந்து நல்ல இருக்கும். இல்லன்னா, அந்த சந்தோஷமான வாழ்க்கைய செல்வமும் குடுக்காது, எதுவும் குடுக்காது. இது அப்படிப்பட்டது தான் இது சொல்லியிருப்பாங்க. ஆ அப்படி அப்படி நல்ல ஒரு அப்படி இல்லன்னா, வள்ளுவர் கூட ஒரு சொல்லுவாரு. அதாவது அந்த "புலி கடந்த தூராய் அமையும்னு" ஔவையார் சொல்லியிருப்பாங்க இல்லையா? இதே கருத்த வள்ளுவர் சொல்லும்போது, "உடம்பாடு இல்லாதார் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுறந்தாயிற்று" அப்படின்னு சொல்லுவாங்க. அ ஔவையார் வந்து ஒரு வீட்டுக்குள்ள ஒரு உதாரணம். அந்த உவமைய எப்படி சொல்றாங்க பாருங்க. புலி கிடந்த ரூமுக்குள்ள நம்ம இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு திகில் இருக்கும்ல உடம்பு, மனம் பக்கு பக்குன்னு அடிக்கும்ல. அதாவது அதேபோல வள்ளுவர் சொல்றாரு, "உடம்பாடு இல்லாதார் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனிறைந்திற்று." ஒரு வீட்டுக்குள்ள பாம்பு கிடக்கு. அந்த வீட்டுக்குள்ள நம்மளால ஒரு நிமிடம் இருக்க முடியுமா? இந்த 2 உவமைய எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு அருமையான எப்படி ஒரு உவமை. அ அ சரி இப்படி இப்படிலாம் சில குடும்பங்கள் இருக்கும். ஏன்னா அதனால தான் அவங்க அ இந்த வார்த்தைய சொல்றாங்க. அப்படி நல்ல ஒரு கணவன் மனைவி நல்ல வாழ்ந்தா, சொல்லுவார் இல்லையா? "வையத்துள் வாழ்வாங்கு வாழும் வானுரையும் தெய்வம்." நல்ல வாழ்க்கை வாழ்ந்தா, இவனும் நல்ல ஒரு வாழ்வான். அதேபோல பெண்களும், "பெற்றார் பெறின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளில் வாழும் உலகுன்னு" சொன்ன மாதிரி, நல்ல பெண்கள், அதாவது கணவனும் சரி, வள்ளுவர் 2 பேத்துக்கும் சமமா குடுத்துருக்கிறதுக்காக நான் இந்த 2 குறளையும் சொன்னேன். அ நல்ல கணவன், நல்ல மனைவியோட, பிள்ளையோட நல்லா வாழ்றவன், அவன் நல்ல அந்த ஒரு சிறப்பான இடத்த பெறுவாங்க இதுக்கு. பெண்களுக்கும் இதே மாதிரி சொல்லுவாரு. இதெல்லாம் இல்லைங்களா? புகழ் புரிந்த இல்லார்க்கு இல்லை. இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடைன்னு சொன்ன மாதிரி, நல்ல மனைவி அமையலன்னா, அவன் எவ்வளவுதான் ஒரு கிங்கா இருந்தாலும், வெளிய இவருடைய புகழையும் இதையும் பேசவே மாட்டாங்க. இவருடைய அதாவது ஒரு மனைவியுடைய அம் செயல்பாடுகள் செயல்பாடுகள் சரியில்லாம இருந்து, கெட்ட பேர் இருந்தா, ஒருவேளை இவருடைய மனைவி நம்ம பார்த்திருப்போம். பெரிய ஆளா இருப்பான். அவருடைய மனைவிக்கு பேர் கெட்ட பேரா இருக்கும். அப்போ இவர பார்த்த உடனே, இவர என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ன இருக்க ஹஸ்பண்டா? அப்படியே அந்த அ இதெல்லாம் போயிடும். அதாவது ஏறுபோல் பீடு நடை. அதெல்லாம் விடாது. இப்படி வெளிய ஒரு 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 எல்லாம் வெற்றி அடைஞ்சா கூட ஒரு கம்பீரமா வாழ்க்கையில வெளிய வர முடியாத ஒரு சூழ்நிலை ஒருத்தர மாத்தி விட்டுரும். இது எல்லாமே ஒரு குடும்பத்துல கணவன், மனைவி இதெல்லாம் எல்லாமே சிறப்பா இருந்தா மட்டும் தான் இதுக்கு சாத்தியம். அடுத்ததாக இன்னொரு 10 நிமிடம் பேசலாமா? சரி. அடுத்ததாக அ "சிற்றினம் சேராமை அ பெரியாரை துணைக்கோடல்." இது சம்பந்தமா. அ அதாவது நண்பர்கள். நம்ம யாரோட சேரணும், யாரோட சேரக்கூடாதுங்கிறதுக்கு ஔவையார் என்ன சொல்றாங்க? வள்ளுவர் என்ன சொல்றாங்க? இது பார்ப்போம். ஔவையார் சொல்லும்போது, "நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே." அப்படின்னு சொல்லி, நல்லவங்களோட நல்லவங்களோட அம் அவங்கள தான் பார்க்கணும். அவங்கள தான் அவங்க சொல் தான் கேட்கணும். இப்படி அவங்க சொன்னத தான் நம்ம திரும்பி சொல்லணும். அவங்களோட அதாவது பெரியாரை, நல்லவங்களோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏன்னா நமக்கு வாழ்க்கையில வந்து நண்பர்கள் தேவை. அறிவுரை தேவை. அ நான் வந்து வியாபாரத்துல எப்பல்லாம் தப்பு பண்ணுவேனோ, அப்பல்லாம் என் மனைவி வந்து சொல்லுவா. அவ ஒரு குறள் எனக்கு அடிக்கடி சொல்றது உண்டு. "இடிப்பாரை இல்லா ஏமராமன்னன் கெடுப்பானும் இல்லா கெடுன்னு" ஒரு திருக்குறள் உண்டு இல்லையா? அந்த குறள எனக்கு வந்து எனக்கு மந்திரி வந்து என் மனைவி தான். என்ன வந்து நான் என்ன பண்றேங்கிறத கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் யார்ட்ட பிசினஸ்ல யார்ட்ட பேசினேன்னு கூட கண்டுபிடிச்சுருவாங்க.
அப்போ நான் என்ன கமிட் பண்றேன், என்ன பண்றேன் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அ எல்லாம் பேசி முடிச்சு அப்பப்போ வந்து, "நீங்க அத பண்ணாதீங்க, இத பண்ணாதீங்க, அத பண்ணாதீங்க." நீங்க நான் வந்து அதாவது அ பிசினஸ்ல வந்து சில விஷயங்கள் செய்யாமலும் இருக்க முடியாது. வள்ளுவர் சொன்ன மாரி, "செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமை யாரும்ங்கிற" மாதிரி சில விஷயங்கள நம்ம செய்யாமலும் இருக்க முடியாது. சில விஷயம் செய்தாலும் தப்பா முடிஞ்சிரும். நமக்கு முன்னாடி அது எப்படி நடக்குன்னு தெரியாது. இந்த இந்த குறள் வந்து பிசினஸ் பண்றவங்களுக்கு தெரியும். ஏன்னா கண் முன்னாடி தெரியாது. நான் வந்து லட்சக்கணக்குல நெறைய கிரெடிட் குடுப்பேன். அப்போ யார் யாருன்னு தெரிஞ்சுலாம் குடுக்க முடியாது. ஓரளவுக்கு பார்க்கலாம். அவங்க கேரக்டர் என்ன வெளிய விசாரிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா, துணிஞ்சு நம்பி தான் சில விஷயங்கள் செய்யணும். அதாவது நம்பாமலும் இருக்க முடியாது. எல்லாத்தையும் நம்பவும் முடியாது. இப்படி. அப்ப நான் இப்படி ஒரு கட்டத்துல தான் நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்ன என்ட்ட ஏமாத்திட்டு போனவங்க நெறைய பேர் இருக்காங்க. வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5,00,000 10,00,000மாவது அப்படி ஏமாத்திட்டு போறவங்க. அது இது வியாபாரத்துல அப்படி இருக்கும். அப்போ என் மனைவி வந்து அப்பப்ப நீங்க இவ்ளோ குடுக்காதீங்க, இவ்ளோ குடுக்காதீங்க, நீங்க அங்க கிரெடிட் குடுக்காதீங்க, இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ எல்லாம் சொல்லிட்டு நான் திருப்பி திருப்பி நான் ஏமாறும்போது, அவங்க சொல்ற குறள் வந்து, "இடிப்பாரை இல்லா ஏமாறாமலும் கெடுப்பானும் இல்லா கெடும்னு" சொன்ன மாதிரி, நான் சொல்லி சொல்லி அதாவது நண்பர்கள் வேணும். நம்ம தப்பு பண்ணும்போது பக்கத்துல வந்து, "இது நீ இப்படி பண்ணாத, பண்ணாத" அப்படியே அப்படி ஆட்கள் வேணும். அப்படி நமக்கு நண்பர்கள் வேணும். வீட்லயும் அப்படியே அத அந்த 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 இதுபடி இருக்கணும். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நல்லாரை. இனி தீயாரை. "தீயாரை காண்பதும் தீதே, தீதற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீதே." இது வந்து எப்படின்னா, ஆம் இது சிற்றினம் சேராமையில வரும். சிற்றினம் சேரா அதாவது "மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி, இனத்தானாம் இன்னான் எனப்படும்னு" சொன்ன மாதிரி, அ நம்மள வந்து டைம் ஆச்சா அசோகன்? நான் 40 குடுத்துறேன். நீங்க 20 நிமிஷம் பேசிருங்க. சரியா? இப்ப 7:35 ஆச்சு. ஆ சரி ஓகே. அ அப்போ இந்த இது சிற்றினம் சேராமையில வரும். அ நம்மள வந்து நான் யாருங்கிறது என்ன டிஃபைன் பண்றதே நான் யாரோட சேர்ந்து இருக்கேன். பிறக்கும்போது பை பர்த் நமக்கு வந்து நுண்ணிய அறிவு. அதாவது பிறப்பு அறிவுன்னு கொஞ்சம் இருக்கும். அது இருக்கும். அது எல்லாத்துக்கும் உண்டு. அது நம்ம ஸ்கூல்ல வந்து எல்லா குழந்தைகளும் பிரில்லியன்ட்டா இருக்காது. இப்ப அசோகன் இருக்காரு. அசோகன் பிரில்லியன்ட். ஆனா நான் அப்படி கிடையாது. அ எனக்கு வந்து பாடம் நடத்தி முடிச்ச பிறகு தான் புரியும். அசோகனுக்குலாம் அப்படி கிடையாது. அவங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தும்போதே புரியும். நான் அது மாரி ஆள்னு வச்சுக்கங்களேன். ம். ஆ இது வந்து பிறப்பால் வரக்கூடிய அ அறிவு. ம். அதாவது அம் அதுக்காக திறமை இல்லாதவங்க ஜெயிக்கலன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு இது சொல்றேங்களேன். என் கிளாஸ்ல நம்ம அசோகன் நாங்கலாம் ஒண்ணா படிச்சோம். அசோகனுக்கு தெரியும். எங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவாரு ஒருத்தரு. அவரு என் கம்பெனில வேலை பார்க்குறாரு. நான் வந்து கடைசி ரேங்க் வாங்குவேன். நான் கம்பெனி ஓனரா இருக்கேன். அவரு இப்போ சேல்ஸ் மீட்டிங் முடிஞ்சு இப்போ இன்னும் போகல. எங்க கம்பெனில தான் இருக்காரு. நான் அங்க மீட்டிங் பேசறதுக்கு வந்துட்டேன். அவரு இன்னும் எங்க கம்பெனில சேல்ஸ் க்ளோசிங் நான் அது குறைவா சொல்லல. படி ஒரு அதாவது சின்ன வயசுல சரியா படிக்காட்டாலும், அ ஒரு அதாவது அது எப்படி வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு தெரியல. அவரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவாரு. அசலும் தெரியும். 1வதுலருந்து 10ஆம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவாரு. அவருக்கு வாழ்க்கை ஏன் இப்படி புரண்டு போச்சுது? தெரியல. நான் வந்து எனக்கு வாழ்க்கையில எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டேன். சின்ன வயசுலேருந்தே நான் எப்பவும் ஆவரேஜா இருப்பேன். நான் ஒரு மீடியமான ஸ்டூடண்ட். நான் சொன்னா நீங்க இங்க யாருமே நம்ப மாட்டீங்க. நான் வந்து பெரிய பிரில்லியன்ட்லாம் கிடையாது. அ ஏதோ உங்களுக்கு முன்னாடி நான் படிச்சுட்டு தத்தக்க புத்தகன்னு உங்கட்ட நான் வந்து பேசிட்டு இருக்கேன். அவ்வளோதான். என் மனசுல உள்ள இருக்கிறதெல்லாம் உங்கட்ட பேசிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அது உங்களுக்கு வந்து நான் நல்லா பேசுற மாரி ஒருவேளை தெரியலாம். ஆனா அது உண்மை கிடையாது. அப்போ அ நம்ம எப்படி உருவாகுறோம்னா, நம்ம சேர்ந்த அ சூழ்நிலைகள் நம்மள உருவாக்குறது. அதான் "மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி, இனத்தானாம் இன" நம்ம வந்து தீயவர்களோடு சேர்ந்தா, அது நம்மளை தீயவர்களா அது அது மாத்திரும். அதாவது இன்னொரு செய்யுள்ல ஔவையார் அழகா சொல்லியிருப்பாங்க. "நற்றாமரை கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார்போல், கற்றாரை கற்றாரே காமுறுவர். கற்பிலா மூர்க்கரை, மூர்க்கரே முகப்பர். முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்ன்ற" மாதிரி, அதாவது இனத்தோட சேரும்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஆஃபீஸ்ல வந்து சீனியர் மேனேஜர். நான் வந்து ஆல் இண்டியா ஹெட் லெவல்ல வேலை பார்த்தேன். அப்ப எங்களுக்கு தெரியும். நான் வந்து ஜூனியரா இருக்கவங்கட்டலாம் பேசினா கூட, ஆனா அவங்களோட ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேச மாட்டோம். அவங்க நல்லா விசாரிப்போம். அதோட சரி. கொஞ்சம் கொஞ்சம். ஆனா, ரொம்ப குளோஸா பழகுறது, கொள்றது எல்லாமே அந்த சீனியர் மட்டம். அதாவது அத இந்த டிரைவர்கள்லாம் டிரைவரோடு சேர்ந்திருப்பாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்லாம் ஜூனியர், சீனியர் மேனேஜர்லாம் இப்போ ஒரு சாப்பிட போணும், சேர்ந்திருக்கணும். அது வந்து இந்த வேவ் லெங்த்துக்கும் அந்த வேவ் லெங்த் தான் செட் ஆகும். இப்ப நமக்கு அது 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 ஒரு இயற்கையா அந்த மனநிலை மற்றவங்களோட செட் ஆகாது.
அவ இது வந்து அ அந்த அத கற்றாரை கற்றாரை காமருகர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அ வள்ளுவர் கூட சொல்லுவாரு. "ஓப்பு தலை கூடி உள்ள பிரிதல் அறுத்தே புலவர் தெளிவுன்னு" சொல்லுவாரு. இந்த புலவர்கள்லாம் ஒண்ணு கூடிட்டு பிரியும்போது, பிரிய முடியாம தவிப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்குள்ள பேசும்போது தான் அந்த பாடல்கள், கருத்துக்கள், பரிமாற்றம் இதுல வந்து அது அது அப்படி சேரும். இப்படி இந்த மாதிரி இது வந்து சிற்றினம் சேராமை, பெரியாரை துணைக்கோடல் இத மாதிரி இந்த மாதிரி கருத்துக்கள் மூதுரையில இந்த 3 பாடல்கள்ல இப்படி இருக்கும். இதே கருத்துக்கள் திருக்குறள்ல நிறைய இருக்கு. அதெல்லாம் இப்ப நிறைய சொல்லணும்னா நேரம் இருக்காது. இப்படி இந்த என்ன பொறுத்தவரைக்கும் மூதுரை திருக்குறளுடைய ஒரு விளக்க உரை மாதிரி. விளக்க செய்யுளுரை மாதிரி தான் நான் இத நான் பார்க்கிறேன். எனக்கு 13ஆம் நூற்றாண்டுல வந்தது. கண்டிப்பா இந்த ஔவையாருக்கு திருக்குறளை நல்ல ஏன்னா நெறைய நான் 30 குறள்லயும் நெறைய உவமைகள் வந்து அதே உவமைகள் வரும். அதே மாதிரி அதே உவமைகள், அதே கருத்துக்கு ஔவையார் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ நல்லா தெரியுது. அதுக்கும் இதுக்கும் நெறைய தொடர்பு இருக்கு. அப்படி மூதுரைக்கும் திருக்குறளும் நெறைய தொடர்பு இருக்கிறது. அதை சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி, நன்றிங்கய்யா. மிகச் சிறப்பானதொரு உரை. எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அத்தனை குறளையும் அகச்சான்றுகளும் சரி, மூதுரைக்கு பொருத்தமான திருக்குறள் அதிகாரங்களையும் சொல்லி, எப்பொழுதுமே மன நிறைவான வாழ்க்கை வாழ்கின்றவர்களுடைய இல்லத்தில் வந்து சண்டை சச்சரவு வராது. லேசான அந்த சீண்டல்கள் இருந்தாலும் கூட, அந்த சீற்றம் இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க 2 சான்றுகள் சொன்னீங்க. ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் எப்படி அவருடைய வாழ்க்கை வந்து மன நிறைவோடு இல்லாத வாழ்க்கை வாழ்கின்றார்கள் என்பதை சொன்னீர்கள். அதே நேரத்துல அம் தவறு செய்த அந்த உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க நடைமுறையில நீங்க பார்த்த சான்றுகளை சொல்லி மிக அற்புதமாக விளக்கின அந்த ஒரு அந்த உரை வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு கருத்து சொன்னீங்க இல்லையா? ஆவரேஜா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்றைய காலகட்டத்திலும் சரி. யார் வந்து சராசரி மாணவனும் அவன் உயர்ந்த இடத்தில் தான் இருக்கின்றான். எப்போ அந்த முதல் வகுப்புல முதன்மையான மாணவனாக வரக்கூடிய மாணவியாக வரக்கூடியவர்கள் வந்து ஏதோ பரவாயில்லாம நல்ல அந்த மாதிரி தான் இருக்கிறாங்களே ஒழிய அது உண்மை. நீங்க அது வந்து உங்களுடைய வாழ்க்கையிலேயே அது வந்து கண்டறிந்த உண்மை என்று சொல்லி சொன்னீர்கள். மிகச் சிறப்பானதொரு உரை. அற்புதமா இருந்தது. அடுத்ததாக மறுபடியும் மற்ற மூதுரை பாடல்களையும் இன்னொரு நாள் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அசோகன் ஐயா உங்களுடைய உரையை தாருங்கள். இன்றைக்கு திருக்குறளில் மேலாண்மை என்ற தலைப்புல பேசுங்க ஐயா. வாங்க ஐயா. நன்றி. வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம், வணக்கம். இந்த இணைப்பில் இணைந்துள்ள அன்பர்கள் பின்னூட்டம் எதிர்பார்த்தும் சிறப்பும் கொடுக்கக்கூடிய எவாஞ்சலின் ஐயா. எனக்கு தளம்னாலே முதலில் அம்மா ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் இதை பெருமையுடன் ஆரம்பித்து இன்று 53வது நாளில் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. மேலும் கோவிந்தம்மாள் அம்மா தலைமை உரையில் சிறப்பு இன்று அவங்க சொன்னாங்க, நம்முடைய திருக்குறளில் 70 விழுக்காடு மேலாண்மையை பற்றி தான். சார் அவங்க எப்படி பிடிக்கிறாங்க என்ன. இன்றைக்கே நான் பகுதி 1 வைத்துக்கொள்வேன். நம்ம நான் ஒவ்வொரு செயல், அதாவது இது வந்து 5 பகுதியாக பேசலாம் என்று முடிவெடுத்துள்ளேன். இன்று பகுதி 1ஆக வச்சுக்கொள்வோம். அதாவது அடுத்து ஒவ்வொரு தடவையும் சேர்த்து இதில் நான் தேடி எடுத்தேன். நிறைய கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. திருக்குறளில் அவங்க சொன்ன மாதிரி 70% கொடுத்திருப்பது. ஆனாலும் நம்ம வந்து நிறைய பேசுகிற இன்னைக்கெல்லாம் நேரம் போதாது. ஆனாலும் அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். செல்வன் பள்ளித்தோழர் சொன்னாங்க, பள்ளித்தோழர் வந்து நம்முடைய திருக்குறள்ல மூதுரை சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து முதல் ரேங்க் எடுக்கிறவங்க இறுதியில் படிக்கக்கூடிய நபராக இருந்தோம். நான் ஒரு தொழில் அவங்களுடைய அனுபவ ரீதியாக உங்களுக்கு கிடைத்த படிப்பினை தான். அதற்கு என்ன தேவையாக இருந்தது? மேலாண்மை. எங்குமே மேலாண்மை தான். அதிகமாக நிறுவனம் நடத்தக்கூடியவங்களுக்கு தான் அந்த மேலாண்மையே தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அமைச்சுன்னு சொன்னீங்க அன்னைக்கு, வினைத்திட்பம். இதுல இப்ப கல்வி மேலாண்மை. அப்ப நான் வந்து தொடக்க கல்வியில தான் வேலை பார்த்து வருகிறேன். ஆனா படித்திருப்பது பெரிய மேல்நிலை கல்விக்கு. தொடக்க கல்வி ஏதோ ஒரு கல்வி இங்கே. சரி, இப்போது என்னுடைய நண்பர் ஒரு செந்தமிழ் ஒரு நண்பர் வந்திருக்காங்க. அவங்க பயங்கரமாக நல்ல அருமையாக பேசக்கூடிய, அவங்க பேர்லே செந்தமிழ்.
வீரபாண்டி நண்பர் வந்திருக்காங்க. தம்பி வணக்கம், வாங்க. ம். அவங்க அண்ணன் உங்களுடைய அண்ணன் ஆசிரியர். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. இப்பதான் மயிலாடுதுறை வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இந்த இணைவதற்கு கொஞ்சம் சரி. காலதாமதம் விட்டது, இப்பதான் மன்னிக்கவும். என்னுடைய நண்பர் மேல இருக்காங்களே, செல்வன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க தான் முன்னாலே நீங்க வந்திருக்கீங்க. உலக திருக்குறள் சமுதாய மையத்துல 2 நாள் வந்திருப்பீங்க. பேசியிருக்கீங்கல்ல? ஆம். ம். ஆமாண்ணே. ஆமா. செல்வன் பேசுங்க. வந்திருக்காங்க. அவங்க நீங்க பேசும்போது நான் சொல்றேன். ம். சரி அசோகன் தொடருங்க, நீ உங்க பேச்சை சரி தொடருங்க. சரி சரி. அப்ப மேலாண்மை என்ற ஒரு இதுதான் எங்கேயுமே மேலாண்மை. இப்ப கல்வித்துறையில கல்வி பள்ளி மேலாண்மை, அதான் எஸ்எம்சின்னு சொல்லுவாங்க, ஸ்கூல் மெயின்டெனன்ஸ் கமிட்டின்னு ஒன்றை ஏற்படுத்தி இன்றைக்கு பள்ளியில் ஒரு குறைந்த ஒரு 30 விழுக்காடு அளவிற்கு இடம் இருக்கிறது. ஆசிரியர்கள் இல்லை என்ற பற்றாக்குறை. அதை எப்படி சரி கட்டுறாங்கன்னா, மேலாண்மையை பயன்படுத்தி பள்ளி கல்வி மேலாண்மை, பள்ளி மேலாண்மை ஒன்றை ஏற்படுத்தியிருக்காங்க அரசாங்கத்தில். அதை வைத்து அது சார்ந்த ஒரு திட்டங்களை வகுத்து வரிசையாக கோர்த்து ஒரு தனியார், அதாவது தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள்லாம் அதில் என்ன செய்கிறாங்க, சில தகுதி தேர்வு செய்து ஆசிரியர்களாக வைத்திருக்காங்க. அவங்களுக்கு குறிப்பிட்ட அளவு சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த அளவிற்கு போகக்கூடியது எல்லாமே மேலாண்மை. மேலாண்மை என்பது நம்ம சுருக்கமாக சொன்னால், வரிசையாக கோர்த்த வளங்களை வழிநடத்தி இலக்குகளை அடைவதே மேலாண்மை. இதில் பல வழியாக சிறப்புகள்லாம் இருக்கிறது. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு நான் வந்து ஒரு புத்தகத்தையே ஒரு கருத்து சார்ந்ததை ஏற்கனவே நான் முன்னாலே மேலாண்மை பற்றி கொஞ்சம் எழுதி கொடுத்துருக்கிறேன். அதில் வந்து பல அறிஞர்கள் இந்த இதற்கு சம்பந்தமான இலக்கணத்தை விவரித்திருக்கிறாங்க. இதில் பிரெஞ்சு நாட்டில் ஹென்றி பயோல், அவர் வந்து 1841 வருடம் 1925 வாழ்ந்திருக்கிறார். அவர் வந்து 6 விதமான செயல்களை உட்கொண்டதாக கூறியுள்ளார் மேலாண்மை. மேலாண்மை பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதாவது முன்னுரை கொஞ்சம் பார்ப்போம். அது சம்பந்தமா திருக்குறள்ல காணப்படக்கூடிய பாடல்களையும் 1-2 பார்த்துட்டு அடுத்து நம்ம 2வது நாள்ல இன்னொரு நாள் பார்த்துக்கொள்ளலாம், கூறிக்கலாம். அதே மாதிரி மேரி பர்கர் பாலட்னி ஒரு ஆள், அவர் என்ன கூறுகிறாரு, மேலாண்மை என்பது ஊழியர்களை வைத்துக்கொண்டு ஒரு செயலை முடிப்பது தொடர்பான செயல்பாடு என முன்வைத்தார். இங்கு மேலாண்மையின் தலைவராக மேலாளர் உள்ளார். இவ்வாறாக மேலாண்மை சார்ந்த செயல்களிலும் அடுத்ததாக ஒரு கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு திருக்குறள்ல உலகெங்கும் உள்ள அனைவர்களுக்கும் மேலாண்மை சார்ந்த செய்திகளை திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். இதுதான் சார்ந்து நம்ம பார்க்கலாம். தான் நேரம் மேலாண்மை. இப்போ நம்மெல்லாம் அன்னைக்கு பட்டிமன்றம் நடத்தும் போது நமக்கு நேரம் போதிய அளவு கொடுக்க முடியாத ஒரு நேரத்தை நேர மேலாண்மை, இதெல்லாம் நேர மேலாண்மை. காலமறிதல் என்பதில் ஒரு நல்ல பாடல் கொடுத்துரு, அதெல்லாம் நம்ம பிறகு பார்க்கலாம். நீர் மேலாண்மை, நீரின்றி அமையாது உலகு, இந்த மாதிரி. அடுத்த பள்ளி மேலாண்மையில் தான் கற்க கசட கற்றவை, கல்வியினை ஒரு அதிகாரம், அமைச்சு வினை திட்பம், இதெல்லாம் வருகிறது. இது சார்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம மேலாண்மைனா எப்படி நம்ம முன்னால் வகுத்திருக்கோம்னா, அந்த காலத்தில் பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய தேவாலயங்கள், அரண்மனைகள்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயிலெலாம் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது? ஒரு மேலாண்மை வகுத்து தான் நடந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பார்த்தீங்களா? இப்போது திட்டமிடுதல், கண்காணித்தல் போன்ற பணிகளை செய்பவர்கள் அப்போது இருந்திருக்க வேண்டும், அப்போது என தெரிகிறது. இந்த வரையறையின் அடிப்படையில் பார்த்தால் நெடுங்காலமாகவே மேலாண்மை என்ற ஒன்று இருந்து வருகிறது என 18ஆம் நூற்றாண்டில் துவங்கிய தொழிற்புரட்சிக்கு பிறகு பல தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டன. அதில் எப்படி நிர்வகிப்பது என்பதை அப்போதே கண்டுபிடிச்சிருக்காங்க, தொடங்கினார்கள். அடுத்தால நம்முடைய ஒரு இதில் இப்போ வந்து பின்னர் 20ஆம் நூற்றாண்டில் இப்போது கல்லூரி படிப்பிலையும் மேலாண்மை என்பதை வைத்திருக்காங்க. அதை பாடத்தை மேலாண்மை ஒரு பாடமாக இடம்பெற்று நன்கு வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. மேலாண்மையில் ஒரு 5 பிரிவுகள்: திட்டமிடுதல், பிளானிங்; கட்டமைத்தல், ஆர்கனைசிங்; பணியமர்த்தல்; அடுத்து நெறிப்படுத்துதல், கட்டுப்படுத்துதல். இந்த மாதிரி 5 வகையான முறைகளில் உள்ளது. இதில் வந்து நம்ம பல 5 பிரிவுகள் கூறப்பட்டதில் திட்டமிடுதல்ல ஒரு இன்றியமையாத பண்பு. திட்டமிடுதல்னாலே நமக்கு ஒரு பாடல், எண்ணி துணிய கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு.
திருக்குறள்ல இதுதான் ஒரு சிறந்த ஒரு இன்றியமையாத ஒரு பாடல். இந்த அளவில் பாடல்கள் திட்டமிடுதலை சார்ந்துள்ளலாம். அதாவது எந்த ஒரு செயலை செய்ய நாம் தொடங்குவதற்கு முன் நன்கு சிந்தித்து அதை ஒரு முடிவுக்கு வந்து அதன் பின் தொடங்க வேண்டும். திட்டமிடுதல். இதுல என்ன ஒரு பாடல் சொல்லுவோம், 464வது பாடல். தெளிவில்லதனை தொடங்கார் இனி இழிவெனும் ஏதப்பாடு அஞ்சுபவர். பிறரால் இகழப்படுவதற்கு அஞ்சுபவர்கள் தமக்கு தெளிவாக தெரியாத செயலில் செய்ய தொடங்க மாட்டார்கள். அடுத்து இன்னொரு பாடல்ல பார்க்கலாம். ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொறுத்துப்படும். குறள் 468ல கூறியிருக்காங்க. இதுல சரியான வழியில் செய்யப்படாத முயற்சிக்கு பலர் துணையாக நின்று அதை காப்பாற்ற முயன்றாலும் அது குறைவு உடையதாகவே முடியும். இன்னொரு பாடல். மகையற சூடாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு. ஒரு செயலை செய்யக்கூடிய வகைகளை எல்லாம் முற்றும் ஆராயாமல் அச்செயலை செய்ய தொடங்குவது பகைவரை, அதாவது போட்டியாளரை மேன்மேலும் வலிமைப்படுத்த உதவும் வழியாகும். இவ்வாறு திட்டமிடுதல் என்பதுல வள்ளுவர் கொடுக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்ப திட்டமிடுதல் என்பதுதான் ஒரு முக்கியமான செய்தி. இப்ப இன்றைக்கு நான் பேசுகிறேன், திட்டமிட்டு தான் நம்ம பேசுகிறோம். ஒரு செயல் இந்த நேரத்தில் இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ செய்கிறோம், இந்த மாதிரி அதற்கேற்ற குழுக்கள் அமைக்க வேண்டும். ஒவ்வொரு நிறுவனத்திலும் இந்த மாதிரி திட்டமிடுதல் தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது நம்முடைய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் இணைப்புரை ஆய்வுரை இது ஒரு திட்டமிட்டு தான் நம்ம செய்கிறோம். நேரம், அடுத்து ஒரு பிரிவுகள் யார் யார் எப்படி எப்படி பேசுறது, இப்படி ஒரு வழிவகை செய்திருக்காங்க. இந்த நேரத்தின்படி அடிப்படையில் அட்டவணைப்படி ஒவ்வொன்றையும் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த மேலாண்மை, திட்டமிடுதல் மேலாண்மை. அடுத்ததாக நம்முடைய கருத்துக்கள்ல இப்ப திட்டமிடுதல் வந்து இந்த 4 குறட்பாக்களில் இருந்து நம்ம 4 குறட்பாக்களை பார்த்தோம். திட்டமிடுதல் பற்றி ஒரு செயலை செய்ய தொடங்குவதற்கு முன்பாக அச்செயலில் எப்படி செய்ய வேண்டும், செயலை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக திட்டமிட்டு சொல்லுவதாக வள்ளுவர் சொல்வதை நம்ம அறிய முடிகிறது. அடுத்து திட்டமிடுதல் எப்படி, அதற்கு தனி பாடல், ஒரு பாடல் பார்ப்போம். 462வது பாடல். தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வாருக்கு அரும்பொருள் யாதொன்றும் இல். செய்யாத செயலை பற்றி நன்கு தெரிந்த குழுவினரோடு அல்லது சிறந்த நபரோடு கலந்து ஆராய்ந்து தாமும் சிந்தித்து பார்த்து செயல்படுவோருக்கு செய்வதற்கு அரிய செயல் எதுவும் இல்லை. இந்த மாதிரி திட்டமிடுதல் பற்றி எப்படி என்பதையும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக நாமெல்லாம் எந்த செயலையும் திறமையாக செய்வதற்கும் முன் அனுபவமும் ஆற்றலும் தேவை. அதான் நம்ம பள்ளி தோழர் வந்து ஒரு செயல் எனக்கு தெரியல, எனக்கு ஒன்று செய்யலைன்னா முன் அனுபவம் இருக்க வேண்டும். முதல்ல எப்படி முன் அனுபவம், அந்த தொழிலை எப்படி நாம் சிறந்து முடித்து அதிலிருந்து வெற்றி பெற வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு செயல். அடுத்ததாக இன்னொரு இப்போதெல்லாம் தேவையான அறிவும் அனுபவம் ஆற்றல் ஆகிய அனைத்தும் ஒருவரிடம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஒரு செயலை தொடங்கும் முன் தேவையான துறைகளில் அவர்கள் தேர்வு செய்த துறை, அனுபவம், அறிவு, பயிற்சி, தேர்ச்சி ஆகியவற்றில் சிறந்தவர்களோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும். அப்படி கலந்து அதை பற்றி நம்ம இப்போ ஒரு தொழில் தொடங்குவதற்கு முன்னால ஒரு நிதி நிறுவனம் சார்ந்து செய்வதற்கு முன்னாலே தெரிந்தவர்களோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுத்து கூறுவது வள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு மிக சிறந்த சிறப்பாக உள்ளது. அடுத்ததாக ஒரு திட்டம் தீட்டுவதில் சிந்திக்க வேண்டிய 5 கருத்துக்கள். அதுல நம்ம வந்து அதுக்கு ஒரு குறள், அதாவது திருக்குறள்ல 675வது பாடல். பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5ம் இருள் தீர எண்ணி செயல். பார்த்தீங்களா, இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? ஒரு செயலை தொடங்கும் போது அதற்கு வேண்டிய பொருள், தேவையான கருவி, தக்க காலம், செயல், அதற்கேற்ற இடம் ஆகிய 5ஐயும் பற்றி தெளிவாக
சிந்தித்த பிறகு தெரிந்து கொண்ட பிறகு செயலை தொடங்க வேண்டும். இதான் பார்த்தீங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு குறள். வேளாண்மைக்கு ஒரு அடிப்படையான, அதாவது அஸ்திவாரமான குறள். பொருள் கருவி காலம் வினையிட நொடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். அடுத்ததாக ஒரு வகை நம்ம ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன்பு தொடங்குவதாக இருந்தால் அந்த தொழிலுக்கு தேவையான பொருள் வேண்டும், தொழிலுக்கு ஏற்ற கருவி வேண்டும், தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற காலம். இந்த மாதிரி ஐந்தையும் தெளிவாக சிந்தித்து யோசிக்க வேண்டியது இன்றியமையாதது. ஒவ்வொரு தொழிலுக்கும் இந்த ஐந்தும் வெவ்வேறாக இருக்கலாம். பார்த்தீங்களா? அந்த ஐந்தும் மாறி மாறி அமையலாம். ஆனால் ஐந்துமே தேவை. சில இடத்துல கருவி முதல்ல இருக்கலாம், நேரத்தை நம்ம கணக்கிட்டு கொண்டு அதற்கு பிறகு பொருட்களை எல்லாம் ஏற்பாடு செய்யலாம். அந்த மாதிரியாக செயலாக அதற்கேற்றவர் மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் வித்தியாசமாக அது மாறி மாறி இருக்கக்கூடிய நேரம் இருக்கலாம். இதற்கெல்லாம் சிந்தனை என்ற ஒன்று இருக்க வேண்டும். இவ்வாறாக மேலாண்மை என்றாலே நமக்கு அதிகமாக வீட்டிலும் மேலாண்மை. தலைவன் தலைவி, தலைவன் பொருள் தேட போகிறார்கள், தலைவி அதை வைத்து பிள்ளைகளை வளர்ப்பது, இதெல்லாம் ஒரு சார்ந்த ஒரு முன்னாலாம் பல்கலைக்கழகம், குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருந்துள்ளது. இன்று வீட்டில் யாருமே இல்லாத அளவிற்கு ஒரு ஆள் 2 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் பெரிய ஒரு வீடு இருக்கும், பெருசாக கட்டி வச்சிருப்பாங்க. அந்த காலத்தில் ஒரே அறையிலேயே எல்லாமே வடிவமைத்து இருப்பாங்க. தாத்தா பாட்டி அப்படி 3 விதமான பரம்பரையில் அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரி வாழ்ந்திருக்கும்போது அங்கே ஒரு மேலாண்மை, குடும்ப சம்பந்தமான மேலாண்மை அமைத்து அப்போது அருமையாக செய்திருப்பாங்க. அதில் தான் நம்மளுடைய வள்ளுவருடைய கண்ணோட்டமும் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில். இப்போதெல்லாம் அது நடைமுறையில் இல்லை. அதை நம்ம வருத்தமாக உள்ளது. பார்த்தீங்களா? சில வீட்டில் போனாலும் எனக்கு அண்ணன் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன், தம்பி இல்லை, தங்கை கிடையாது. முன்னாலெல்லாம் அப்படி இல்லை, எல்லோரும் எல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு குடும்ப உறவுகள் இருந்தார்கள். அதற்கு சார்ந்த பொருளீட்டல் இருந்தது. அனைவரும் ஒவ்வொரு விதமான தொழிலை செய்து அதற்கேற்றவராக இருந்தாங்க. அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இப்போதெல்லாம் அது சரியாக இல்லை. அந்த மாதிரி ஒரு மேலாண்மை, குடும்ப மேலாண்மை அளவில் இருந்தது. இப்போது எந்த ஒரு துறைக்கும் மேலாண்மை என்பது இன்றியமையாததாகும். இன்று நம்முடைய இணைப்பை முடித்து கொள்வோம். அடுத்த பாகம் இன்னொரு நாள் நான் தயார் செய்து இந்த அவையிலேயே சிறப்பாக பேசுகிறேன். இன்று என்னுடைய பேச்சுக்கு இந்த கருத்துக்களை கூறுவதற்கு சரஸ்வதி அம்மாவுடைய ஏற்பாடும், பள்ளி தோழருடைய செல்வன் அவர்களுடைய முயற்சியும், நம்முடைய இணையம் ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் பெருமையுடன் சிறப்புடனும் செல்லுகிறது. மேலும் பின்னூட்டம் வழங்கும் எனக்கு சொல்லி இன்றைக்கு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. என்னுடைய உரை கேட்ட அனைவருக்கும் வணக்கம். நன்றி. செல்வன். நன்றி. அருமை. போதுமா? இன்னொரு நாள் தேர்வு எடுக்கிறேன், பாயிண்ட்ஸ் எல்லாம் குறிக்கிறேன். சரி சரி அம்மா. நன்றிங்க. நன்றிம்மா. எடுத்த உடனேயே மேலாண்மைக்கு பொருத்தமாக உங்களுடைய நண்பருடைய பெயரை சொல்லி வணிகத்தில் மேலாண்மையில நண்பர் செல்வர் சிறப்பா இருக்கிறாருன்னு சொன்னது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு சான்று சொல்லிட்டு, அடுத்து அந்த மேலாண்மைக்கு கீழே என்னென்ன பிரிவுகள் இருக்கின்றன, அந்த பிரிவுகளுக்கு பொருத்தமான குறள் அதிகாரங்களையும் அந்த எண்ணோட குறட்பாக்களினுடைய எண்களையும் சொல்லி இந்த குறள் என்று சுட்டி காட்டினது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. அடுத்து கடைசியில சொன்னது என்னன்னா, குடும்ப மேலாண்மைக்கு வந்துட்டீங்க. இல்லறங்கள்ல அப்பொழுது எப்படி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தோம், இன்றைக்கு எப்படி இருக்கின்றது குடும்பங்கள் என்பதையும் சொல்லி ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. 15 நிமிடத்துல நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டீங்க. சரி அம்மா, இன்னொரு நாள் நான் சொல்லுவேன். என்ன ஒரு வாரம், ஒரு 10 நாள்ல மீண்டும் பாகம் 2 அப்படி கொடுத்துக்கலாம். பகுதி 2. சரி செந்தமிழ் தம்பி வாங்க. சரி நன்றிங்க. மிகச் சிறப்பு. அடுத்ததாக கோவிந்தம்மாள் அம்மா அவர்களை பின்னூட்டம் வழங்க அழைக்கணும். வாருங்களம்மா. அடுத்து செந்தமிழ் அண்ணையா பேசட்டும். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. இன்றைய சிறப்புரையாளர்களிலே நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் தொழிலதிபர் செல்வம் ஐயா அவர்கள் மூதுரை பற்றிய 2வது பகுதி 4 பாடல்களை எடுத்து
தம்முடைய வாழ்வியல் அனுபவங்களை இணைத்து மிக அற்புதமாக உரை வழங்கினார். அந்த 4 பாடல்களிலே இடைப்பட்டதாக எடுத்துக்கொண்ட அந்த இல்லால் அகத்திருக்க இல்லாததில்லை என்ற அந்த பாடலுக்கு மிக அவர் விளக்க உரை வழங்குவதற்காக எடுத்துக்கொண்டார். காரணம் என்ன என்றால், திருவள்ளுவரும் கூட அந்த பாடலுக்கு ஏற்ற விளக்கங்களைத்தான் 3 குறட்பாக்கள் எழுதியிருக்கிறார். அந்த 3 குறட்பாக்களையும் மிக அற்புதமாக நம்முடைய செல்வம் ஐயா அவர்கள் இல்ல ஒவ்வொன்றும் மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல், பிறகு அந்த உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை பாம்பொடு குடங்கருள் உறைந்தற்று, மற்றொரு குறள் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. இன்னும் அந்த இல்வாழ்க்கையினுடைய குறட்பாக்களுமே இந்த மூதுரைக்கு விளக்கமாகவும் அந்த திருக்குறளுக்கு விளக்கமாகும் மூதுரையும் அமைந்திருக்கிறது. அதை மிக அற்புதமாக ஐயா அவர்கள் நம் முன்னால் தம்முடைய சொந்த அனுபவங்களை கொண்டு விளக்கியது எளிமையும் எல்லோருக்கும் மனதில் பதியக்கூடிய வகையிலும் அவருடைய உரை அமைந்திருந்தது. அடுத்ததாக சொல்ல போனால் அந்த ஒவ்வொன்றுமே அவர் அப்படித்தான், அதாவது எல்லா பாடல்களுமே அதோடு பொருந்தக்கூடிய வகையில எடுத்து சொன்னார். இந்த இன்னொன்று அமுக்கி முகக்கினும் அந்த பாடல், அதாவது ஒரு சிறப்புத்தன்மை இருக்கிறது அந்த பாடலுக்கு. எவ்வளவுதான் நாம பறந்து விரிந்த கடலாக இருந்தாலும் அதிலே ஒரு படி கொண்டு போய் அமுக்கி முகந்தால் அந்த நீர் கடல் பரப்பளவில் பெரியதாயிற்றுன்னு அந்த படியை விட அதிகமா வந்துடாது. அந்த படிக்குள்ள எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவுதான் கொள்ளும். அத ஔவையார் அருமையா சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டினுடைய சிறப்புத்தன்மை என்னன்னா, அந்த பாஸ்கல் விதி, நீங்க எல்லோரும் கல்வி கற்றவர்கள், பேரறிஞர்கள், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீர்ம பொருளினுடைய சுருங்காத்தன்மை, அதாவது எவ்வளோ பெருசுல ஊத்துனாலும் எவ்வளோ சிறுசுல ஊத்துனாலும் அது எவ்வளோ இருக்குமோ அவ்வளோதான் இருக்கும் அப்படின்ற அந்த நீர்ம பொருளின் சுருங்காத்தன்மை என்ற பௌதிக அறிவியலை உள்ளடக்கியதாக அந்த பாடல் இருக்கிறது. அதை நம்முடைய குரலிலே ஒப்பிட்டு மிக சிறப்பாக ஐயா அவர்கள் விளக்கினார்கள். அப்புறமா அடுத்ததாக அவர் முதல் பாடல் நல்லாரை காண்பதும் நன்றே, அது நட்பாராய்தல், நட்பு, பேதமை, புல்லறிவாண்மை, எல்லா அதிகாரத்திற்கும் ஒரு விளக்கம் போல அந்த பாடல் நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று அந்த அவர் தன்னுடைய இல்லறத்திலே தம்முடைய மனைவியின் கடமை பாங்கு, தனக்கு எந்த அளவிற்கு அவர் அமைச்சராக இருந்து உதவி செய்கிறார், நல்லவர்களோடு இணக்கம் நட்பு சிறந்ததாக இருக்கிறது, வழிகாட்டுதல் அருமையாக இருக்கிறது என்பதை எடுத்து சொன்ன பாங்கு மிக சிறப்பாக இருந்தது. அதே போல தீயாரை காண்பதும் தீது, அந்த பாடலுக்கும் தன்னுடைய அனுபவத்தால் கண்ட ஒரு குடும்பம் அல்லது தன்னுடைய நண்பர்களால் உண்டான ஒரு நிலைமை, இவற்றையெல்லாம் எடுத்து சொல்லி மிக அழகாக இந்த 4 பாடல்களுக்கும் அற்புதமான விளக்க உரை அளித்து இருக்கிறார். அந்த வகையிலே ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனங்கனிந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நம்முடைய அசோகன் ஐயா அவர்களை எடுத்துக்கொண்டால், இந்த திட்டமிடல் ஐயா மேலாண்மையினுடைய கூறுகளாக அயல்நாட்டில் 5 கூறுகளை முன்வைக்கிறார்கள். அந்த 5 கூறுகளும் திருக்குறளிலே இருக்கு, நான் முன்பே உரைத்தேன். அதை பலரும் நீங்களும் ஆராய்ந்து கண்டிருப்பீர்கள்.
அதிலே இன்று அவருக்கு கொடுக்கப்பட்ட மிக குறைந்த காலத்திலே திட்டமிடுதல், அந்த பிளானிங் என்ற ஒன்றை பற்றி மட்டும்தான் இவ்வளவு நேரம் மிக பரந்துபட்டதாக முழுமையான விவரங்களை அவர் தந்திருக்கிறார். அந்த வகையிலே திட்டமிடுதலில் வள்ளுவ பெருந்தகையார் எப்படி நமக்கு உதவி இருக்கிறார், எப்படி எடுத்துரைத்திருக்கிறார், இந்த காலகட்டத்திலே சொல்பவர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி இருக்கிறார். பொருள் கருவி காலம் செயல் இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் என்று அந்த குரட்பாவை கொண்டு அவர் எப்படி திருக்குறள் மேலாண்மையை திட்டமிடலில் பயன்படுத்தி இருக்கிறது என்பதை எடுத்து சொன்னார். நாடுகள்ல எல்லாம் ஒரு திட்டத்தை தொடங்கும் போது இந்த ஸ்வாட் என்று சொல்லக்கூடிய அந்த அனாலிசிஸ் பரிசோதனை முறையை கையாளுகிறார்கள். அதுல சாதகமான முடிவு கிடைச்சாதான் அந்த செயல்ல அவங்க ஈடுபடுவாங்க. இப்ப அதுல அந்த ஸ்வாட்ன்றதுல அந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒன்னா சேர்ந்துதான் அந்த பெயர் வச்சிருக்காங்க. எஸ்னா ஸ்ட்ரென்த்து, டபிள்யூன்றது அந்த வீக்னஸ், ஓன்றது ஆப்பர்ச்சுனிட்டி, டீன்றது த்ரெட் இடையூறுகள். இதை எல்லாத்தையுமே ஒரே குரல்ல நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். பாருங்க, அழிவதும் இதுல என்ன நமக்கு நஷ்டம் வரக்கூடும், ஆவதும் என்ன லாபம் கிடைக்கும், வழிபயக்கும் ஊதியம் அடுத்து வரக்கூடிய லாபம் என்ன, இதுல வரக்கூடிய கஷ்டங்கள் என்ன, இடர்பாடுகள் என்ன, அதை எப்படி நாம அதை தீர்க்கணும், வாய்ப்புகள் என்னென்ன இருக்கிறது, எல்லாத்தையும் இந்த ஒரே குரல்ல அடக்கி சொல்லிட்டார். இப்படி திருக்குறளுக்கு இணை திருக்குறள் தான் வள்ளுவருக்கு இணை வள்ளுவர் தான் என்று சொல்லக்கூடிய வகையில இன்றைய பொருளியல் தத்துவங்கள், நீர் மேலாண்மை, குடும்ப மேலாண்மை அல்லது தொழில் மேலாண்மை, பொருளியல் மேலாண்மை, எதை எடுத்து கொண்டாலும் திருவள்ளுவர்கிட்ட தயாரா இருக்கு விடை. அந்த வகையிலே அந்த தலைப்பை கேட்ட அற்புதமான செய்திகளை தொகுத்து சொன்ன அசோகன் ஐயா அவர்களுடைய திறம் வெகுவாக பாராட்ட தகுந்தது. ஐயா அவர்களை வாழ்த்தி என்னுடைய பாராட்டுதல்களையும் போற்றுதல்களையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்து அவர் இன்னும் இருக்கக்கூடிய 4 விவரங்களையும் இதே போல் சேகரித்து செய்திகளை மிக அற்புதமாக இங்கே பதிவு செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு, செல்வம் ஐயா அவர்களும் மூதுரையை குறித்த இன்னும் பாடல்கள் இருக்கின்றன. 30 பாடல்களிலே அவர் ஒரு 8 பாடலை முடித்திருக்கிறார். இன்னும் மிச்சம் இருக்கு. அதை வச்சு ஐயா நல்லா அற்புதமா பேசிடுவார். எல்லாம் என்னென்ன சொல்லணுமோ அந்த திருக்குறளோட கூட என்ன வேற வேற செய்திகளை எல்லாம் தொகுத்து அழகா பேசுறாரு. ஆனா எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லுவாரு. அந்த அளவிலே மிக சிறப்பான சொற்பொழிவாளர்கள் இன்று இருவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்கள். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி, வணக்கம். நன்றி. நன்றிங்கம்மா. மிக அருமையானதொரு பின்னூட்டம். அதாவது உரையாளர்களை காட்டிலும் கோவிந்தம்மாள் அம்மா நிறைய செய்திகளை, புதுமையான செய்திகளை எடுத்து வைத்தது ஒவ்வொருவருக்கும் மீண்டும் பல கருத்துக்களை நாம் உள்வாங்குவதற்கும், நாம் அதை பல இடங்களில் பேசுறதுக்கு அது பயன்படுத்தலாம். அந்த மாதிரி சிறப்பானது ஒரு பின்னூட்டம். அடுத்ததாக செந்தமிழன் ஐயா, உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்குந்தானே. தாயே தமிழே வணக்கம். தென்பாண்டி மண்டலத்தின் ராஜபாளையத்தினுடைய முத்தமிழ் சங்கம் இணைய வழி இந்தமிழ் வளர்க்கும் நோக்கத்தில் தொடர் நிகழ்வாக 53வது நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த தமிழ் வளர்க்கும் தலையாய பணியில் ஈடுபட்டிருக்கும் என் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் அசோகன் அவர்கள் முத்தமிழ் சங்கத்திற்கு என்னை அறிமுகப்படுத்தி வைத்தமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நான் மயிலாடுதுறை தமிழ்ச்சங்கத்தினுடைய கொள்கை விளக்க செயலாளராக பணிபுரிந்து வருகின்றேன் என்பதையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, அண்ணன் எனக்கு இணைய வழி நேரத்தை முன்கூட்டியே தெரிவித்தும் கூட நான் பள்ளி பணியின் காரணமாக மயிலாடுதுறை அலுவலகத்திற்கு சென்று வந்த காரணத்தினால் உரிய நேரத்தில் என்னால் இணைய முடியாமைக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பார்த்த இந்த நிமிடங்களில் இந்த இணைய வழியில் இணைந்திருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களும் பேர் ஆளுமைகளாக விளங்குகிறீர்கள். உங்களோடு நட்பு பாராட்டும் நல்லதொரு வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் உண்மையிலேயே நன்றி கடன் பட்டிருக்கிறேன். மூதுரை குறித்து அண்ணன் அசோகன் அவர்களுக்கு முன்னதாக மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய ஐயா செல்வன் அவர்கள் உரையாற்றியதை மதிப்பிற்கும் கலைமகளின் வடிவமாக இருக்கக்கூடிய அம்மா சரஸ்வதி அம்மா அவர்களுடைய நெறி ஆளுகையிலும் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய செல்வன் ஐயா அசோகன் ஐயா அவருடைய கருத்துக்களை தொகுத்து மிக சிறப்பாக இங்கே வழங்கிய மதிப்புறு முனைவர் அம்மா கோவிந்தம்மாள் அவர்களுடைய தொகுப்புரையிலிருந்தும் நான் தெரிந்து கொண்டேன். அந்த வகையில் நல்லாரை காண்பதுவும் நன்றே என்ற மூதுரை பாடல் சொன்னது போல நல்லவர்கள் சங்கமத்தில் நானும் இணைந்திருக்கிறேன். நிச்சயமாக செவிச்செல்வம் மிகப்பெரிய செல்வம் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு சிறந்த அற்புதமான அறிவார்ந்த உரையை ஐயா செல்வன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். நான் முன்கூட்டியே இணைந்திருந்தால் அதையும் கேட்டு ரசித்திருப்பேன். அடுத்தது மேலாண்மை குறித்து திருக்குறள் எல்லா கருத்துக்களையும் பாசத்திற்குரிய அண்ணன் அசோகன் அவர்கள் மிக சிறப்பாக, நாங்கள் எத்தனையோ கூட்டங்களில் அவர் பேசும்போது பார்த்திருக்கிறேன், ஆனால் இப்படி ஒரு நேர்த்தியை இன்றுதான் கண்டேன். மிக அழகாக தொகுத்து அந்த மேடை ஆளுமையோடு மிக எனக்கு தெரியாத பல தகவல்களை மேலாண்மை குறித்தும் திட்டமிடுதல் குறித்தும் அம்மா கோவிந்தம்மாள் அவர்கள் சொன்னது போல குரல் எண் பதிவு கொண்டு ஒரு உரை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சான்றாக அண்ணன் அவர்கள் தந்தார்கள். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று வள்ளுவன் சொன்னது போல 1330 திருக்குறளையும் படித்தவர் சிறந்த மனிதனாக இந்த நாட்டிலே உழவ முடியும் என்று என்னுடைய கல்லூரி பேராசிரியர் ஐயா ரங்கசாமி அவர்கள் சொல்லுவார்கள். அந்த வகையில் திருக்குறள் குறித்து மிக அழகாக அற்புதமான மேலாண்மை குறித்து ஒரு 15 நிமிடங்கள் இந்த அவையை கட்டி போட்டிருக்கும் அண்ணன் அசோகன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இந்த மாத்திரத்தில் நன்றி தம்பி. இங்கே இணைந்து மிக சிறப்பாக தமிழ் பணியாற்றும் ராஜபாளையம் முத்தமிழ்ச் சங்கத்தினுடைய இணைய வழியில் நான் இணைந்ததற்கு நன்றி பாராட்டுகிறேன். என்னையும் இணைத்து கொண்டமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு தமிழ் வாழ்க, எங்கள் வளமும் எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கென்று புரட்சி கவிஞனின் புகழ்வாடி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றிங்கய்யா. மிகச் சிறப்பானது ஒரு பின்னூட்டம். நற்றமிழில் வாழ்த்திய தங்களுக்கு மிக்க நன்றியினை இந்த முத்தமிழ் சங்கம் தெரிவிக்கின்றது. தாங்கள் ஒவ்வொரு நாளும் 7 மணி அளவில் நடைபெறக்கூடிய இந்த முத்தமிழ் சங்கத்தில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய உரையும் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றிங்கய்யா. அடுத்ததாக மிக்க நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வணக்கம். நன்றிங்கய்யா. வணக்கம். இவாஞ்சலின் மனோகரன் ஐயா பின்னூட்டம் தர வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். பள்ளிப்பருவ தோழர்கள் இருவர் இன்றைக்கு இந்த அவையிலே சிறப்பு சொற்பொழிவாளர்களாக தங்களை எவ்வளவு அருமையாக காட்டிக்கொள்ள முடியுமோ அறிவினால் அவ்வளவு அருமையாக காட்டிக்கொண்டார்கள். இன்றைக்கு தொடக்கத்திலே இருந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது கடவுள் வாழ்த்தும்
மிகச்சிறப்பாக இருந்தது. தலைமை உரையும் அம்மா அருமையாக சொன்னீர்கள். பின்னூட்டம் வழங்கிய அத்தனை பேருமே, கோவிந்தம்மாள் அம்மாவாக இருக்கட்டும், எவ்வளவு செய்திகளை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். ஆக எடுக்க எடுக்க குறையாத அட்சய பாத்திரம் போல அம்மா அவர்கள் இந்த அவையிலே இருப்பது என்பது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடை. அதை முட்டி நல்ல தமிழிலே இந்த அமைப்பை வாழ்த்தி கேட்ட அந்த செய்தியை எவ்வளவு தெளிவாக அழகாக பின்னூட்டமாக சொல்ல முடியுமோ சொல்லி அமைந்திருக்கக்கூடிய செந்தமிழன் ஐயாவிற்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். ஆக முதலிலே பேசிய அருமை நண்பர் திருக்குறள் செல்வன், அவர் பெயரிலேயே ஒரு அடையை வைத்து கொண்டார். குறள் வேறு நான் வேறு என்பதல்ல, குறளே நான், நானே குறள். அதை அவர் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் மிக தெளிவாக பயன்படுத்துகிறார். ஒரு பழகு தமிழ் சொல்லுக்குரியவர் அவர். இன்றைக்கு மெல்ல அப்படி ஆரம்பிக்கின்ற பொழுதே, முதிரையை சொல்லி ஆரம்பிக்கின்ற பொழுதே, தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பாங்காக இந்த அவையிலே எடுத்து வைத்து நம்மையெல்லாம் சிந்திக்க தூண்டிய அந்த போக்கு பாராட்டிற்குரியது. எல்லாம் இருக்கிறது, இருந்தும் கூட மனநிறைவு இல்லையே. அவருடைய நண்பர் வீட்டு நிகழ்வு, தன்னுடைய துணையை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன அழகாக, நான் இந்த தொழிலிலே இருக்கின்ற காரணத்தினால் இழந்தது அதிகம்தான், ஆனாலும் கூட என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய இணை எனக்கு தெளிவாக சில செய்திகளை சொல்லுவார்கள். சொல்லுகின்ற போதே குறளை அவ்வளவு லாவகமாக உள்ளே கொண்டு வந்து சேர்த்தார். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன். ஆக இவர் மன்னனாக, அவருடைய இணை மந்திரியாக மாறி, ஆக அப்படி சொல்லுவது இந்த உரைக்கு மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. ஏனென்றால் வேண்டும், செய்யும் தொழிலெல்லாம் அவர்கள் கூடவே இருக்க வேண்டும். அதாவது இது ஒரு போக்கு. அவருடைய உரையிலே நாளுக்கு நாள் மெருகேறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர் தன்னை காட்டிக்கொள்கின்ற போது, சொல்லிக் கொள்கின்ற போது மிகவும் எளிய பண்பினனாக காட்டிக்கொள்வார். எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் கற்றது கொஞ்சம்தான், நான் ஒரு சராசரியான படிப்பாளி தான், ஆகச்சிறந்த படிப்பாளி இல்லை என்று தன்னை தாழ்த்தி கொண்டாலும் கூட இது கிட்டத்தட்ட வாமன அவதாரம் தான். பேச ஆரம்பித்தால் அவர் திரிவிக்ரம அவதாரமாக மாறுவார். அது எல்லோருக்குமே நன்றாக தெரிந்த ஒன்றுதான். எங்கெங்கே எங்கெங்கே செய்திகள் கிடைக்கின்றனவோ எல்லா செய்திகளையும் வாகாக இழுத்து வந்து இந்த குறளோடு மூதுரையோடு இணைத்து அவர் உரையாற்றிய அந்த பாங்கு உண்மையிலேயே இன்றைக்கு எனக்கு கிடைத்த பெரும்பேறு. நண்பருக்கு வாழ்த்துக்கள். அதற்கு அடுத்தபடியாக நான் நிறைய படித்திருக்கிறேன், ஆனாலும் கூட பள்ளிக்கல்வித்துறையிலே இருக்கின்றேன் என்று தன்னை மிகவும் அடக்கமாக அறிமுகப்படுத்தி கொண்ட இந்த அமைப்பினுடைய மற்றும் ஒரு தூண் அசோகன் ஐயா அவர்கள் எவ்வளவு தெளிவாக மேலாண்மை. அவர் இன்றைக்கு பேசியதே நேர மேலாண்மை தான். கிடைத்த அந்த சொற்ப நேரத்திற்குள்ளே எவ்வளவு செய்திகளை அடுக்க முடியுமோ, ஹென்ரியில் ஆரம்பித்து மேரியை தொட்டு அதற்கு பின்னால் வள்ளுவத்தை சொல்லி அங்கே பொருள், கருவி, காலம், அந்த குறளையும் சொல்லி தன்வழியும் வினைவழியும் ஆற்றான் வழியும். ஏனென்றால் அந்த வினை திட்பம் என்பது அப்பொழுதுதான் முழுமை பெறும். ஒரு செயலை செய்வதற்கு முன்னால்
இந்த செயல் எத்தன்மைத்து, எப்படி செய்தால் இதை மிகச் சிறப்பாக செய்து முடிக்க முடியும், என்னென்ன தடைகள் வரும், தடைகளை அகற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நன்றாக திட்டமிட்ட பின்னால் நாம் பின்னோக்கி பார்ப்பது என்பது ஆகவே ஆகாது என்பதை அழுத்தம் திருத்தமாக, மேலாண்மை என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அதை அப்படி போற போக்குல சொல்றாரு, வீட்டுல இருக்கு, தொழில இருக்குது அப்படின்ட்டு அப்படியே அடுக்கினார். அதை சொல்லுகின்ற போதே அவருடைய ஆதங்கம் வெளிப்பட்டது. அந்த நாளிலே ஒரு வீட்டிற்குள்ளே எத்தனை உறவுகள் இருக்கும். இன்றைக்கு அப்படி இல்லையே, வீடு பெரிதாக இருக்கிறது, ஆட்கள் சுருங்கி விட்டார்கள். ஏன் இந்த நிலை அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கத்தையும் அவரு அப்படி சொல்லி தன்னுடைய உரையை முடித்திருக்கிறார். இல்லை, இன்னும் அவர் பேசுவேன், பாகம் 1 தான் முடிந்திருக்கிறது, இன்னும் 4 உண்டு என்று நம்பிக்கையோடு அவர் சொல்லியிருக்கிறார். இதுதான் அவருடைய திட்டமிடுதல் மேலாண்மை. எந்த நாளிலே, அதுவும் நாளையும் சொல்லிட்டார், 10 நாள்ல வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக இன்றைக்கு பள்ளித்தோழர்கள் இருவரும் பாங்காக உரை நிகழ்த்திய அந்த பான்மையை நெஞ்சையெல்லாம் கொள்ளை கொள்ளுகிறது, மனமெல்லாம் பூத்து ஒரு விரிந்த வாளை பார்த்தது போல அவர்களுடைய உரை. இந்த சங்கம் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்து தெரியப்படுத்துகிறது. நன்றி, வணக்கம். சிறப்புங்கய்யா, மிக்க நன்றி. அருமையானது ஒரு பின்னூட்டம். அடுத்ததாக நம்முடைய அறிவனையா, உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள் ஐயா. அறிவனையா, செல்வனையா, நீங்க பேசுங்களேன். அசோகனையா. அதாவது மனோகரன் ஐயா பேசும்போது என்ன அறியாமலே எனக்கு ஒரு மயக்கம் வந்த மாதிரி வந்துடுது. அது ஏன்னு தெரியல. நான் என்னைக்குமே சிறப்பு பேச்சாளர்கள் பேசின உடனே நான் முதலாவது மனோகரன் ஐயாவை தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவர் பேசும்போது அதாவது தேனுண்ட வண்டு எப்படி மயங்குமோ, உண்மையிலேயே அதாவது இந்த நான் இலக்கிய இந்த பாட்டு மாதிரி தான் சொல்லல, அது அப்படியே அவருடைய பேச்சு இருக்கும். அவருடைய பின்னோட்டம் தான் பேசுவாரு. ஆனா அது ஒரு நம்மளையே அறியாம ஒரு மயக்க நிலைக்கு எடுத்துட்டு போயிடும். அப்படி உண்மையிலே அதான் உண்மை. நன்றி நன்றி, ரொம்ப சொல்றீங்கய்யா, ரொம்ப சொல்றீங்க. நன்றிங்கய்யா, வணக்கங்கய்யா. இல்ல நான் உணர்ந்ததை சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அதே போல செந்தமிழன் ஐயாவும் ரொம்ப அருமையான ஒரு இலக்கிய தமிழ்ல பேசினாங்க. நான் அதே மனோகரன் ஐயா சொன்ன போல நாங்க இயல்பா பேசக்கூடிய தமிழ்ல பேசுவோம். அவருடைய பேச்சு கேட்கும்போது அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஐயா அவர்களும் நமது அவையில் அவருடைய பேச்சை கேட்க ஆர்வமா இருக்கும். நன்றிங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. ஏன்னா இந்த மாதிரி இலக்கிய தமிழ்ல கேட்கறது ரொம்ப அபூர்வம். அதனால நீங்க விரைவில் நீங்க ஒரு தலைப்படுத்தி இங்க பேசினா நாங்க கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கும். நிச்சயமாங்க ஐயா, நிச்சயமா. உங்க வாய்ப்புக்கு நன்றிங்க. நிச்சயம் பேசுறேங்க ஐயா, நிச்சயம் பேசுறேங்க. மகிழ்ச்சிங்க ஐயா, மகிழ்ச்சிங்க. அனைவருக்கும் நன்றி. இப்ப அதாவது நான் நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தாங்க முடியல. உண்மையிலேயே அதுக்கு தகுதியானவனா அப்படிங்கக்கூடிய இதுதான் உண்மை. சரி, அனைவருக்கும் நன்றி. 2 பேருக்குமே வந்துங்கய்யா, நீங்களும் சரி அசோகனையா ரொம்ப தன்னடக்கம் ஜாஸ்தி. ஒருவருக்கு ஒருவர் எப்படி சொல்றது, விட்டு கொடுக்காத மிகச்சிறந்த ஒரு தோழர்கள். பள்ளி காலத்திலிருந்தே இணைந்து பழகினவங்க. பேசுகின்ற பொழுதும் ஒரே நாள்ல 2 பேர் பேசியிருக்கீங்க. அது ஒரே விதமான அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரே நேர்கோட்டுல போகக்கூடிய அந்த நட்பு, அது பாராட்டக்கூடியது. ரொம்ப சிறப்பா 2 பேருமே ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. 2 பேருடைய உரையும் இன்றைக்கு மிக அருமையாக இருந்தது. இது முகஸ்துதிக்காக சொல்லவில்லை, உண்மை அதுதான். ஆனா நிறைய அதான் நல்லா பேசுனீங்க. அசோகன் ஐயெல்லாம் சிரிச்சுக்கிட்டே அந்த முகத்துல அந்த மலர்ச்சி இருக்கும். குமரன் ஐயா, செல்வன் ஐயாவுக்கும் அதே மாதிரிதான். குமரி செல்வன் ஐயாவுக்கும் அதே மாதிரி அந்த சிரித்த முகத்தோடு உங்களுடைய கருத்துக்களை, அன்றாட நிகழ்ச்சிகளை, நடைமுறை நிகழ்ச்சிகளை எல்லாம் எடுத்து சொல்லி விளக்குறது ரொம்ப அற்புதமா இருந்தது. மனோகரன் ஐயா சொல்லும்போது சொன்னார்ல, இணை, அத மந்திரி, தன்னுடைய மனைவி ஒரு மந்திரியா இருந்து தன்னை சரியானபடி நெறிப்படுத்தக்கூடிய அந்த செயல்பாடு அவருக்குரியதுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது எல்லாருக்கும் அமையா இருக்கு.
ஒரு சிலருக்கு அந்த அமைப்பு அமைந்திருக்கும். அதான் விதி, கணவனும் நேர்படினும் அது அதுதான் விதிப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான் ஔவையார் சொன்ன அந்த கூற்றுப்படி அது அவருடைய வாழ்க்கையில் அது சரியானபடி அமைந்திருக்கின்றது. அது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் நிஜமாவே. நிதியும் கணவனும் நேர்படினும் தத்தம் விதியின் பயனை பயன் அவை பாட்டி சொன்ன மாதிரி. அதெல்லாம் ரொம்ப அருமை உங்களுடைய உரை. அதாவது குறைந்த சரி நேரத்தில் நிறைய செய்திகளை அள்ளி வழங்கினீர்கள். அவ்வகையில் 2 பேருக்குமே பாராட்டு தெரிவிக்கின்றது. அறிவனையா வாங்கய்யா. சரி சரி வாங்க. நன்றி. முடியுமா? அறிவனையா அறிவனையா வரல, பணியில இங்க இருக்காரு. இருக்காங்க. பணியில இருக்காரு என்னன்னு தெரியல. ஏதோ வேலையில இருப்பாரா இருக்கும். ஆமா மருத்துவ ஆமா பணியில இருக்கிறதுனால வரல. சரி, சரி, அனைவருக்கும் நன்றி. நிறைவு செய்து கொள்ளலாம் என்று சரிம்மா, நிறைவு நினைக்கிறேன். செய்துக்கலாம். நிறைவு அம்மா செஞ்சிருவாங்க ஐயா. நன்றி. நிறைவு செய்யலாமா? சரி சரி அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நிறைவு வணக்கம். செய்யலாம். செந்தமிழன் ஐயா நம்பர் வந்து நீங்க அசோகன் ஐயா சேர்த்து விட்டுருங்க ஐயா. சரிம்மா, சரி 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 நம்ம சரி, நன்றி, நன்றிங்கம்மா, வணக்கம்மா, நன்றிங்கம்மா, சரி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.